மாலை நேரம் பகுதி 5. பிரத்யு கோபத்துடன் காரிலிருந்து கீழே இறங்குவதையும் சுரேஷும் ஸ்ருதியும் இயல்பாகவே இருப்பதையும் மற்றவர்கள் கவனிக்க தவறினாலும் சுகன்யா அதை கவனிக்க தவறவிடவில்லை. மதிய உணவின் போது பிரத்யு இயல்பாக இல்லாததையும் அவர் கவனித்தார். மதியம் தூங்கி எழுந்ததும் சற்று தெளிவடைந்தாள் பிரத்யு. தேவையே இன்றி மனக்குழப்பம் அடைந்ததற்காக தன்னையே கடிந்து கொண்டாள். பப்ளி என்று பின்னே வந்து சுரேஷ் தலையில் தட்ட, என்ன சுரேஷ், ஸ்ருதியிடம் உன் காதல சொல்லிட்டியா என இயல்பாக கேட்டாள். அதான் நான் சொல்றதுக்குள்ள நீ கத்துனிய, எல்லாம் போச்சு என சலித்த குரலில் சொன்னான். பிருத்வி இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு கூப்பிட்டிருக்கார், கிளம்பு போலாம் என்றான் சுரேஷ். நான் வரல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நீ போயிட்டு வா என்றாள் பிரத்யு. டின்னர் எனக்காக இல்ல, ஸ்ருதி ரிசர்ச் பேப்பர் பத்தி பேசுறதுக்காக தான் கூப்பிட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் என்றான் சுரேஷ். சரி, அப்ப நீயும் அவளும் போயிட்டு வா, அப்படியே வரும்போது உன் லவ் அவர்கிட்ட சொல்லிடு என்றாள். நல்ல கதை போ, நீ தலைவலி என்ன வந்த உடனே ரெஸ்ட் எடுத்தல, அது காரணமே நான் தான் எங்க அம்மா என்னை திட்டினாங்க. ஸ்ருதியை குறிப்பிட்டு சொல்லாம வேற யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்று கேட்டு தொல்லை செஞ்சுட்டாங்க. இந்த நிலைமையில நான் அவளோட தனியா போனா அவ்வளவுதான். உனக்கு என்ன பார்த்தா பாவமா இல்லையா? ப்ளீஸ் வந்துடுறேன் என்று சொன்னான் சுரேஷ். வேறு வழியின்றி தலையசைத்தாள் பிரத்யு. சீக்கிரம் கிளம்பி வா, நான் கீழே வெயிட் பண்றேன் என்று வெளியே சென்றான் சுரேஷ். தன் பெட்டியை திறந்தவள் ஏதேனும் சல்வார் இருக்கிறதா என தேடினாள். அவள் பெட்டியை குடைந்து கொண்டிருப்பதை பார்த்த சௌமினி, என்ன பிரத்யு தேடிட்டு இருக்க என கேட்டார். சல்வார் சாரி ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன் சொன்ன மகளை அதிசயமாக பார்த்தார். சல்வார் அணிந்து கொள் என்று சொன்னாலே மறுக்கும் மகள், புடவை என்றாலே 10 கிலோமீட்டர் ஓடும் மகள் இன்று தானே புடவை தேடுவதை அதிசயத்துடன் பார்த்தார். நீ வெயிட் பண்ணு, பக்கத்துல தான் மார்க்கெட் இருக்கு, நான் இப்பே போய் ஒரு சாரியோ சல்வாரோ வாங்கிட்டு வரேன் என கிளம்பி அவரை தடுத்தவள், ஐயோ அம்மா, நான் சும்மா இருக்கான்னு தான் பார்த்தேன், நான் ஜீன்ஸே போட்டுக்கிறேன், அதுதான் வசதி என்றாள். லாவெண்டர் நிற சல்வாரில் வந்த ஸ்ருதி காலையில் இருந்ததை விட மிக அழகாக இருந்தாள். சுரேஷினால் தன் கண்களை அவளிடம் இருந்து திருப்பவே முடியவில்லை. சற்று தள்ளியிருந்த ஹோட்டலின் ரூஃப்டாப் கார்டனில் மூவரும் பிருத்விக்காக காத்திருந்தனர். 10 நிமிடம் கழித்து ஏதோ போன் வர சுரேஷ் செல்லில் பேசிக்கொண்டே கீழே இறங்கி சென்றான். அவன் சென்று 5 நிமிடத்திற்கு பிறகு பிருத்வி கையில் சில ஃபைல்களுடன் வந்தான். பிருத்வி இருப்பதை கண்டு கொள்ளாமல், ஹாய் ஸ்ருதி என்றான். தன் கையில் இருந்த ஃபைலை திறந்தவன் அதிலிருந்த போட்டோக்களையும் மேப்களையும் ரிசர்ச் பேப்பர்களையும் ஸ்ருதியிடம் காண்பித்தான். இருவரும் ஏதோ தீவிரமாக விவாதிக்க பிருத்விற்கு மிகவும் போர் அடித்தது. வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, ஐ வில் கெட் இட் ஃபார் யூ, நீங்க இப்பவே ஃபைலை பத்திரமா கார்ல கொண்டு போய் வச்சிருங்க என்றான் பிருத்வி. எப்படியும் சாப்பிட்டு விட்டு கீழே தானே போறோம், அப்பா வச்சுக்கலாம் என்றாள் பிரத்யக்ஷா. பிருத்வியை எரிச்சலுடன் திரும்பி பார்த்தவன், ஸ்ருதி, அவங்களுக்கு இதோட மதிப்பு எதுவும் தெரியாது, சாப்பிடும்போது தண்ணியோ சாப்பாடோ மேப் மேல பட்டா டேமேஜ் ஆயிடும், நீங்க போய் வச்சுட்டு வாங்க என ஸ்ருதி எழுந்து செல்ல பிருத்வியும் அவளுடன் எழுந்தாள். பிரத்யக்ஷா, நீங்க உட்காருங்க, நான் உங்களோட கொஞ்சம் பேசணும் என்றான். ஸ்ருதியும், நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன், நீங்க உட்காருங்க என அவள் பதிலுக்கு காத்திராமல் சென்றாள். பார்த்தா அதி புத்திசாலி மாதிரி தான் இருக்கீங்க, ஆனா இது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியல என கிண்டலாக சொன்னான். எது எனக்கு இப்ப புரியல என அவனை பார்த்து கேட்டாள் பிரத்யக்ஷா. ஒரு நிமிடம் அவளையே வைத்த கண் எடுக்காமல் பார்த்தவன் எதுவும் சொல்லாமல் மெனு கார்டை பிரித்தான். நீங்க வெஜ்ஜா நான் வெஜ்ஜா என மெனு கார்டை திருப்பி பார்த்தபடி கேட்டான். பிரத்யக்ஷா எதுவும் பதில் சொல்லாமல் மௌனமாக மேஜையில் வைத்திருந்த பிளவர் வாஸின் ரோஜா பூக்களை பார்த்தபடி இருந்தாள். நீங்க வெஜ்ஜா நான் வெஜ்ஜா என மறுபடியும் சற்று அழுத்தமான குரலில் கேட்டான். ஸ்ருதியும் சுரேஷும் வரட்டும், அதுக்கு பிறகு ஆர்டர் செய்யலாம் என்றாள். அவளையே தீர்க்கமாக பார்த்தவன் தோலை குலுக்கி ஓகே ஃபைன் என்றான். 10 நிமிடம் கடந்த பின்பு ஸ்ருதியும் சுரேஷும் வராமல் போக மனதில் கலர் கலராக திட்டினாள். கீழே போன ஸ்ருதி 20 நிமிடம் கடந்தும் மேலே வரவில்லை. சுரேஷ் வந்து ஸ்ருதியை பற்றி கேட்டால் என்ன பதில் சொல்வது என யோசித்தவள் ஸ்ருதியை தேடி கீழே செல்ல நினைத்து எழுந்தாள். மெனுக்கார்டை கதை புத்தகம் போல் தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தவன், ஹலோ, எங்க போறீங்க, இதுதான் உங்களுக்கு புரியலையான்னு அப்ப கேட்டேன் என கடுப்பாக சொன்னான். எது எனக்கு இப்ப புரியல, சும்மா சும்மா அதே சொல்றீங்க என்றவளை கிண்டலாக பார்த்து தன் தலைமுடியை அழுந்த பின்னோக்கி தள்ளிவிட்டான். எப்பா சாமி, கஷ்டம்டா, உங்களுக்கே சில விஷயம் தெரியணும், இல்ல நாங்க சொல்றதையாவது கேட்கணும் என அலுப்பாக சொன்னான். சரி ஒத்துக்கிறேன், எனக்கு தான் தெரியல புரியல, நீங்க தான் சொல்லுங்களேன் என தொப்பென்ற சேரில் கோபமாக உட்கார்ந்தாள். சேர் உடையல அல்ல என அவன் கிண்டலாக கேட்க கோபத்தில் அவளது ரத்த ஓட்டத்தின் வேகம் அதிகமாகி முகம் சிவந்தது. தன் கோபத்தை கண்மூடி கட்டுப்படுத்தியவள், இவன் யார் என் உணர்வுகளோடு விளையாட, இவன் கோபப்பட வைத்து நான் கோபப்பட்டால் எனது ஆளுமையின் கட்டமைப்பில் ஏதோ சரியில்லை என்றல்லவா அர்த்தம்,
நான் உணர்ச்சி வசப்பட மாட்டேன் என உறுதி கொண்டவள் தன் மனதை ஒருமுகப்படுத்த ரோஜா பூக்களை மறுபடியும் விரித்து பார்க்கலானாள்.